மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10 முதல் 22 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர்ப்பாசனத்தினை ஒத்தி வைக்கவும். மருந்து தெளிப்பினை காலை நேரங்களிலோ அல்லது 3 முதல் 4 மணி நேரம் மழையில்லாத வானிலை எதிர்பார்க்கப்படும் போது மட்டும் மேற்கொள்ளலாம். எதிர்பார்க்கப்படும் வானிலை நெல் நாற்றாங்காலில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் நிலவ ஏதுவாக உள்ளது. இதனை கண்காணித்து தேவைப்பட்டால் 5% வேப்பங்கொட்டை சாற்று கரைசலை தெளிக்கவும். உள்ளூர் பகுதிகளில் அதிவேக காற்று மற்றும் லேசான மழை பொழிய வாய்ப்புள்ளது. எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும். மானாவாரியில் தக்காளி நடவு செய்ய இது உகந்த பருவம். ஆதலால் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மணிக்கு 12 முதல் 24 கிலோமீட்டர் வரை வேக காற்று எதிர்பார்க்கப்படும் என கருத்தில் கொண்டு 5 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். தென்மேற்கு பருவமழை துவங்கி இருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும். கடந்த வார மழையில் முளைத்த புதிய புற்களை மேய விடுவதை தவிர்ப்பதினால் கால்நடைகளில் குடற்புழுக்களின் தாக்கத்தினை தவிர்க்கலாம். வேகமான காற்றினால் கால்நடைகளுக்கு ஏற்படும் நாவறட்சியை போக்க கால்நடைகளுக்கு போதிய அளவு குளிர்ந்த நீர் அளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. உழவர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் சார்ந்த செயலிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறுவை நடவு செய்யும் பொழுது 18 முதல் 22 நாட்கள் வயதுடைய நன்கு வாளிப்பான நாற்றுகளை உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் 1 கிலோ 125 மில்லி மற்றும் பாஸ்போபாக்டீரியாவை 1 கிலோ 125 மில்லி 40 லிட்டர் தண்ணீரில் இட்டு நாற்றுகளின் வேர்பாகம் கரைசலில் நன்கு நனையுமாறு 15 முதல் 30 நிமிடங்கள் வரை வைத்திருந்து பிறகு 20க்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக பருத்தியில் பூ மற்றும் பிஞ்சு உதிர்வதை தடுக்க நாப்தலின் அசிட்டிக் அமிலம் 40 ppm கரைசலை விதைத்த 60 மற்றும் 90வது நாளில் தெளிப்பதால் மொட்டுகள் உதிர்வது குறைக்கப்பட்டு காய்கள் அதிகம் பிடிக்க உதவுகிறது. தற்போது நிலவக்கூடிய வானிலையின் காரணமாக 5 மாதங்களுக்கு மேலான கரும்பு பயிரில் தோகையை நீக்கி விட்டம் கட்டவும். விவசாயிகள் கறவை மாடுகளுக்கு போதிய அளவு தாது உப்பு கலவையை அளிக்கலாம். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு மிகவும் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்தி வைக்கவும். விவசாயிகள் மருந்து தெளிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மழை நீரை தக்க வைத்துக் கொள்ள விவசாயிகள் கோடை உழவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காய்கறிகள் மழையினால் சேதமடைவதை தவிர்க்க மழைக்கு முன் அறுவடை செய்யவும். வாழை மரத்திற்கு முட்டு கொடுக்கவும், மண் அணைக்கவும் மற்றும் வரப்புகளை பராமரிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வாழை பயிரில் தற்போது பியூசேரியம் வாடல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. வாழையில் முதலில் அடிப்புற இலைகளில் குறிப்பாக இலை ஓரங்களில் மஞ்சள் நிறமாகி வாடி காய்ந்து காணப்படும். தாக்குதல் அதிகரிக்கும் போது மரத்தின் உச்சி இலைகள் விரைப்பாக மாறும். அடி இலைகள் இலை காம்புடன் ஒடிந்து தண்டை சுற்றி தொங்கும். இதனை தவிர்க்க பயிர் சுழற்சி முறையை பின்பற்ற வேண்டும். இதனை கட்டுப்படுத்த ஒரு வாழை கன்றிற்கு 2 கிலோ தொழு உரம் மற்றும் 40 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி மற்றும் 40 கிராம் சூடோமோனாஸ் மற்றும் 200 கிராம் வேப்பம் பிண்ணாக்கு போன்றவைகளை நன்கு கலந்து வாழை மரத்தின் தூர் பகுதியில் இருந்து அரை அடி தூரம் தள்ளி வைக்க வேண்டும். கரும்பு பயிரில் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டரினை நடவு செய்து 45 நாட்கள் கழித்து ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவிலும் 60 நாட்கள் கழித்து ஏக்கருக்கு 1.5 கிலோ என்ற அளவிலும் 75 நாட்கள் கழித்து ஏக்கருக்கு 2 கிலோ என்ற அளவிலும் 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும்.
ஜூன் மாதத்தில் கத்தரி சாகுபடி செய்யும் விவசாயிகள் கத்தரி நாற்றுக்களை நடுவதற்கு முன் களைக்கொல்லி இடுதல் அவசியம். களைகள் முளைக்கும் முன் அவற்றை கட்டுப்படுத்த 500 லிட்டர் தண்ணீருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் ப்ளூ குளோரலின் என்னும் களைக்கொல்லியினை நன்கு கலந்து ஒரே சீராக தெளிக்க வேண்டும். இவ்வாறு களைக்கொல்லி தெளித்தவுடன் நீர் பாய்ச்சி நாற்றுகளை நட வேண்டும். சார் உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் இமிடாக்ளோபிரிட் 17.8 SL 0.3 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. விதைகளை ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கொண்டு விதை மற்றும் மண் மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பூண்டு குமிழ் விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.5 கிராம் என்ற அளவில் இலையில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருங்கல் ஏற்படுவதை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் மான்கோசெப் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் இலைவழி தெளிப்பாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் இலைகளில் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகாயில் வாடல் நோயை கட்டுப்படுத்த விவசாயிகள் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.2% அல்லது பொட்டாசியம் பாஸ்போனேட் 0.3% அல்லது மெட்டலாக்சில் 0.1% பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. காய்கறி நடவு செய்துள்ள விவசாயிகள் லிட்டருக்கு 5 கிராம் காய்கறி நுண்ணூட்ட கலவையை ஒட்டும் திரவம் கலந்து இலைவழி தெளிப்பாக 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பு செய்ய வேண்டும். வாழை நடவு செய்துள்ள விவசாயிகள் அர்கா கூட்டு நுண்ணுயிரி கலவையை செடி ஒன்றிற்கு 20 கிராம் என்ற அளவில் நடும்போது மற்றும் நட்ட 6 மாதம் கழித்தும் ஒரு முறை இட வேண்டும். வாடல் நோயை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா விரிடி 2.5 கிலோவை 250 கிலோ தொழு உரத்துடன் கலந்து 7 நாட்களுக்கு பிறகு தேவையான அளவு எருவுடன் கலந்து வேர்பகுதியில் இடவும். மல்பெரி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு 8 கிலோ அசோஸ்பைரில்லாவை 5 சம பாகங்களாக பிரித்து 2 மாத இடைவெளியிலும் 4 கிலோ பாஸ்போபாக்டீரியாவை 2 சம பாகங்களாக பிரித்து 6 மாத கால இடைவெளியிலும் செடியை சுற்றி இட வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றாங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் தண்ணீரில் தயாமித்தாக்சம் 25% WG 100 கிராம் அல்லது டைமீத்தோயேட் 1.5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும். நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும் தரமான நாற்றுக்கள் வளர்வதற்கும் அசோஸ்பைரில்லம் 2.5 கிலோவை 25 கிலோ மண்ணுடன் கலந்து இட வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள் வேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யவும் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது பேசில்லஸ் சப்டிலஸ் 10 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். லேசான மழையுடன் மணிக்கு 10 முதல் 19 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். ஆதலால் 5 மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்ட வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும்.
அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும் போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயற்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார்க்கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். காற்றின் வேகம் மணிக்கு 18 முதல் 24 கிலோமீட்டர் இருப்பதனால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும்.